எல்லாம் டிஜிட்டல் மயமாகிட்டு. குர்ஆன் எதுக்குன்னு கேட்கிறேன். குர்ஆன் எதுக்கு தோழர்களே? ஓதுவதற்கு. குர்ஆனில் ஓதுங்கள், அதற்கு என்று ஒரு தனியான நன்மை இருக்கிறது. போன்ல ஓதுவதின் ஊடாக சில நேரம் ஷைத்தான் நம்முடைய சிந்தனைகளை மாத்தி கொஞ்ச நேரம் ஓத வைப்பான், மிச்ச நேரம் வாட்ஸ்அப்புக்குள் நம்மளை கொண்டு போவான். கொஞ்ச நேரம் ஓத வைப்பான், மிச்ச நேரம் நம்மளை பேஸ்புக்கு கொண்டு போவான். பேஸ்புக்ல தேவையில்லாத நியூஸுகள், தேவையில்லாத புகைப்படங்கள், தேவையில்லாத மியூசிக்குகள், தேவையில்லாத வரலாறுகள், தேவையில்லாத பித்னாக்கள், டிக்டாக் நம்மளை இந்த நோன்பை பாலடிக்கிற ஒரு இடத்துக்கு கொண்டு போய்விடும் என்ற பயத்தால் சொல்கிறேன். அல்லாஹுக்காக வேண்டாம் சகோதர சகோதரிகளே, இந்த ரமலானில் பேஸ்புக்கை தற்காலிகமாக தடை செய்வோம். இந்த ரமலானில் யூடியூபை நல்லதை பயன்படுத்துவதாக இருந்தாலும் அதற்கு என்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்கு மட்டும் செலவழித்து ஒரு பயான கேட்கிறன கேட்டுட்டு முடிச்சிடுவோம். அதிலேயே தொங்கிட்டு போகின்ற உறவுகளாக இருந்தோமாக இருந்தால் இந்த ரமலானை நிச்சயமாக நல்ல பயனுள்ளதாக நாங்கள் கழிக்க மாட்டோம், பயனற்றதாக கழிச்சிடுவோம். இப்படித்தான் பல முறை நாங்க செஞ்சு பார்த்திருக்கிறோம். எங்களால போராட முடியல. இந்த டிஜிட்டல் உலகத்துல நாங்க தோற்று போய்விட்டோம். அதனால இந்த ரமலானில இன்ஷா அல்லாஹ் இதை ஒதுக்கிட்டு அல் குர்ஆனை கையில் எடுப்போம், படிப்போம், ஓதுவோம், அதற்கான ஒரு நேரத்தை செலவழிப்போம். எங்களுடைய செவி அறைகள் சௌத்துர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை கேட்கின்ற செவி அறைகளாக இருக்கட்டும். ஷௌத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய சத்தங்களில் இருந்து தூரமான செவி அறைகளாக எங்களுடைய செவி அறைகள் இருக்கட்டும் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது.